Now we are going to talk about Pauling theory or valence bond theory, VPT. Valence bond theory, VPT. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் வெரி இம்பார்ட்டண்ட் தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரி. இந்த தியரி வர்றதுக்கு முன்னாடியே ஆல்ஃப்ரெட் வெர்னர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு அவர் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் ஒரு தியரியை ப்ரப்போஸ் பண்ணார். அந்த தியரி தான் வந்து வெர்னர்ஸ் தியரி. அந்த தியரியில் இம்பார்ட்டண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அதற்கான ரீசன் எதுவுமே அந்த தியரியில் அவர் சொல்லலை. ஸோ திஸ் தியரி வாஸ் ப்ரப்போஸு லின்னஸ் பவுலிங். இந்த தியரிஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் அயான்ஸுக்கும் லிகான்ஸ். இப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடியது சென்ட்ரல் மெட்டல் அயான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து லிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து சென்ட்ரல் மெட்டல் அயான் ஆர் ஆட்டம், இது வந்து லிகான்ஸ். இந்த லிகான்ஸுக்கும் சென்ட்ரல் மெட்டல் அயான்ஸுக்கும் இடையில வந்து பாண்ட் உருவாகும். அந்த பாண்ட் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதாவது பியூர்லி வந்து இது வந்து கோவலண்ட் இன் நேச்சர்ஸ். லிகாண்ட் மெட்டல் பாண்ட் இஸ் கோவலண்ட் இன் நேச்சர். ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ஸ் அண்டு லிகான்ஸ். லிகான்ஸுக்கும் சென்ட்ரல் மெட்டல் அயான்ஸுக்கும் இடையில வந்து பாண்ட் வந்து உருவாகும். அந்த பாண்டு எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால அந்த பாண்டு உருவாகுது. இந்த தியரி அதாவது வேலன்ஸ் பாண்ட் தியரி எந்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கைண்ட் ஆஃப் பாண்டிங், ஜாமெட்ரி அண்டு மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சில அசம்ப்ஷனை வச்சு நமக்கு வந்து இந்த தியரியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு அசம்ப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ நம்பர் ஆஃப் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ். எ நம்பர் ஆஃப் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸுங்கிறது தான் SBD அண்டு F ஆர் அவைலபிள் ஆன் த சென்ட்ரல் மெட்டல் அயான்ஸ். எ நம்பர் ஆஃப் வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸு CONH3 6. Number of vacant orbitals are available on the central metal ions. Central metal ions vacant orbitals எவ்வளோ இருக்குங்கிற சொல்லணும். இந்த vacant orbitals எப்படி ஃபார்ம் ஆகுது உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன். அதாவது கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் லிகான்ஸ். கோஆர்டினேஷன் a number of vacant orbitals is equal to coordination number of metal ions. Vacant orbital hybridize together to form equal number of hybrid orbitals. Hybrid orbitals அப்படிங்கிறது have definite geometry இருக்கும் and they are degenerate ஆயிருக்கும். Ligands have at least one orbitals, a lone pair of electrons. Each ligand donates at least a pair of electrons. So the non-bonding electrons of the metal ions or atoms rearrangement on the metal orbitals. VPT theory is applied octahedral complexes. T2sp3 sp3 T2 hybridization. கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்துச்சுன்னா அதில் வந்து அதனுடைய ஜாமெட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஆக்டாஹீட்ரல் ஜாமெட்ரி. கோஆர்டினேஷன் நம்பர் 2 அதனுடைய ஹைப்ரிடைசேஷன் SP ஹைப்ரிடைசேஷன். இதனுடைய ஜாமெட்ரின்னு பார்த்திங்கன்னா இது வந்து லீனியராக இருக்கும். இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸு. அதே மாதிரி கோஆர்டினேஷன் நம்பர் 3 அப்படின்னா SP2 ஹைப்ரிடைசேஷன். இதனுடைய ஜாமெட்ரி ட்ரைகோனல் பிளேனார்ஸ். கோஆர்டினேஷன் 4 இருந்தால் SP3 அதை வந்து டெட்ராஹீட்ரலாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா TSP2 ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். கோஆர்டினேஷன் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா TSP3 காம்ப்ளெக்ஸ். இது வந்து ட்ரைகோனல் பைப்ரமிடல். கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்துச்சுன்னா அது வந்து T2sp3 sp3 T2. இது வந்து ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்.
இன்னர் ஆர்பிட்டல் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் T2sp3 hybridization. இந்த காம்ப்ளெக்ஸ் CONH3 6 3+ ions. In this complex is present as CO3+ ions. இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கோபால்ட்டுடைய அட்டாமிக் நம்பர் 27. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p6 3d7 4s2. அந்த லாஸ்ட்டில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். 3d7 4s2 4p0. t ஆர்பிட்டல்ஸ் மொத்தம் 5 t ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். txy txz tyz tx2y2 tz2. t orbitals have 5 degenerate orbitals. 4s ஒரு ஆர்பிட்டல்ஸ் 4p px by pz. கோபால்ட் ஆட்டம் 3d7 4s2. அதுதான் வந்து 3d ஆர்பிட்டல்ஸ் 1 2 3 4 5 6 7. 4s2 ஆர்பிட்டல் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ CO3+ ions. இதிலிருந்து அட்டாமிக் நம்பர் கோபால்ட் 27லேருந்து அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +3m 2 இது 2வும் 3d7 1 போயிடும். அப்போ 3d6 4s0 4p0 அதுதான் இங்கே காட்டியிருக்கோம். இந்த சிங்கிள் எலக்ட்ரான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த எலக்ட்ரான்ஸ் சேர்ந்து இது வந்து பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக மாறுது. ஸோ இங்கே வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ்னு பார்த்திங்கன்னா 2 t ஆர்பிட்டல்ஸில் 2 வேக்கண்ட் ஆர்பிட்டல், s ஆர்பிட்டலில் ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டல், 4p0 3 ஆர்பிட்டல்ஸ். ஏற்கனவே இங்கே சொல்லியிருப்போம் வேக்கண்ட் ஹைப்ரைடு a number of vacant orbitals is equal to coordination numbers. இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸுடைய கோஆர்டினேஷன் நம்பர் 6. இதனுடைய கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து 6. ஸோ a number of vacant orbitals is equal to coordination numbers. இங்கெல்லாம் என்ன இருக்குது இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் லிகேண்ட்ஸ் எத்தனை இருக்குது NH3. இதை வச்சு தான் நம்ம ஹைப்ரிடைசேஷன் சொல்கிறோம். இது வந்து T2 வேக்கண்ட் இருக்கனால T2sp3. இதுதான் வந்து இன்னர் ஆர்பிட்டல் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். இதே மாதிரி அவுட்டர் ஆர்பிட்டல் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் இது வந்து sp3 T2 ஆர்பிட்டல்ஸ். இந்த மாதிரி தான் வந்து இதனுடைய ஹைப்ரிடைசேஷன். இது என்ன ஜாமெண்ட்ரி இதனுடைய ஜாமெண்ட்ரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். தேங்க்யூ கோர்ஸ்.